எதை தொட்டாலும் சந்தேகம் வரும் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் வந்து இவங்க திடீர்னு சார் கொண்டு வந்தவொன்னும், அதுவும் பீகாரில் 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னு ஒன்றும் உச்சநீதிமன்றம் கூட தலையிட்டு இது சீரியஸான விஷயம், சில திருத்தங்களை செய்தது. ஆனால் தடை விதிக்கல. ஏன்னா இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். 52வது வருஷத்துலேருந்து பல தடவை ஏற்கனவே நடந்திருக்கு இந்தியாவில். ஆனால் இன்னைக்கு ஏன் எல்லாரும் கதறாங்க, பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையம், இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு, இந்த ரெண்டுமே மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க. ஒன்றிய அரசினுடைய நம்பகத்தன்மையும் தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகமும் ரெண்டும் சேர்ந்ததால தான் இப்போ அவங்க எதை தொட்டாலும் சந்தேகம் ஜனங்களுக்கு வருது, எதிர்கட்சிகளுக்கு வருது. அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் வந்து அதில் சில அவங்க கரெக்ஷன் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு ஆதாரை ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னாங்க இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸில். இல்லை ஆதார் ஒரு அடையாள அட்டை தான் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொன்னாங்க. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.